தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற சர்வ வல்லவருடைய ஆசீர்வாதத்தினாலும் இந்த நேரத்தில் இந்த சாரோனின் தரிசனம் டிவியின் மூலமாகவும் பெதஸ்தா ஜெப வீட்டின் சார்பாகவும் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களை இந்த தொலைக்காட்சியின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த சாரோனின் தரிசனம் தொலைக்காட்சியின் மூலமாக முதல் முறையாக தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கும் தேவாதி தேவன் எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டுடைய வார்த்தை எந்த வகையிலையும் போய் சேர வேண்டும். இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டுடைய வார்த்தைகள் பிரச்சனைகள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே வாழுகிற ஜனங்களுக்கு தேவ செய்தி எப்படியாவது போய் சேர்ந்து மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தேவ வார்த்தை உங்களுக்காக வழங்கப்படுகிறது. இது எனக்கு கிடைக்கப்பெற்ற பாக்கியம் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் யாவருக்கும் அந்த எண்ணங்கள் உருவாக வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் எல்லாருக்கும் காமனான ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லி. தேடுங்கள் என்றால் இன்றைக்கு மனிதன் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறான், ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பொதுவாக கடவுளை தேடுகிறேன் என்ற அடிப்படையிலே பல ஊர்களுக்கும் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கும் பணத்தை செலவு பண்ணி நேரத்தை வீணடித்து வேலைக்கு லீவு போட்டு குடும்பமாக சென்று அதில் சில விபத்துகள் எல்லாம் ஏற்பட்டு முடிவிலே அவர்கள் கண்டதாகவே சரித்திரம் கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷ இந்த வேத புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லி கொடுக்கிறார், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று. யாரை தேட வேண்டும்? உண்மையான தெய்வத்தை தேட வேண்டும். அப்பொழுதுதான் கண்டடைய முடியும். நாம் தேடும் பொழுது எங்கே தொலைத்து விட்டோமோ அங்க போய் தேடினால் அது கிடைக்கும். நாம் தேவனோடு கூட இருந்த உறவை விட்டு நாம் தொலைத்து விட்டவர்களாக, காணாமல் போனவர்களாக வேதத்தில் நம்மை குறித்து எழுதியிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், காணாம போனவைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். தேடி வந்த தெய்வம் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் தேவனை தேடுங்கள். தேவனை தேடினால் கண்டுகொள்ள முடியும். தேவனை தேடினால் குறைவு இல்லை. தேவனை கண்டுபிடித்தால் அதை போல ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு மனிதர்கள் எதையாவது தேடிக்கொண்டு கண்டுபிடிக்க முடியாமல் மனம் போன போக்கிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற மனிதர்கள், அவர்கள் மன திருப்தி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். தேவ நீதியை தேடாமல் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டினால் திறக்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வேத புஸ்தகத்துல லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 19வது அதிகாரத்தில் இருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் நன்றாக கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாய் இருந்த சகையோ என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்து மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். இதை கண்ட யாவரும்
இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். பிரியமானவர்களே, நான் முன்னமே சொன்னேன், காணாம போனவர்களை கண்டுபிடித்தால் எவ்வளவு மகிழ்ச்சியோ, ஆனால் நம்முடைய தேவன் இழந்ததை தேடி வந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இழந்தவர்களை தேடவும் ரட்சிக்கவும் விடுதலை கொடுக்கவுமே இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இந்த பூமிக்கு வந்தார். எதற்காக வந்தார்? நம்மை மறுபடியும் தேவனோடு கூட இணைப்பதற்காக. அந்த தேவ இணைப்பு எப்படி துண்டிக்கப்பட்டது? பாவம் செய்ததினாலே, பாவத்தினாலே தேவனை விட்டு தூரம் போய் அவனுக்கு சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் தூரப்பட்ட மனிதனை அவர் தேடி வந்தார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை இங்கே ஒரு மனிதன் சகையு, அவனுடைய பெயர் சகையு, ஆனா எல்லாருமே அவனை குள்ள என்றுதான் கூப்பிடுவார். அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஒரு அரசாங்க வேலை செய்கிற ஒரு அதிகாரி. அங்க அவர் வரி வசூல் பண்ணக்கூடியவர், ஆயக்காரருக்கு தலைவனாய் இருக்கிறாரு, ஐஸ்வர்யவானாய் இருக்கிறாரு. ஒரு தலைவர், ஒரு கவர்மெண்ட் வேலை செய்யறவரு, ஒரு ஒரு பணக்காரரு, வரி வசூல் பண்ணக்கூடியவர். பணத்துக்கு பிரச்சனை இல்லை, பதவிக்கு பிரச்சனை இல்லை, நல்ல வீடு இருக்கு, நல்ல குடும்பம் இருக்கு. ஆனா சகேயுக்குள்ள ஒன்று இல்லைன்றது நமக்கு இதை படிக்கும் பொழுதே புரிகிறது. அவர் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை. பணம் இருக்கு, பதவி இருக்கு, வீடு இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாம் இருக்கிறது, நல்ல வேலை இருக்கிறது, நல்ல நண்பர்கள் இருக்கலாம். ஆனால் அவர் வாழ்க்கையிலே எதையோ இழந்தது போல ஒரு வருத்தம் அவருக்குள்ளே இருந்தது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு ஒரு ஆசை வந்தது. என்ன ஆசை? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று பார்க்கிறோம். அவன் குள்ளனானபடினாலே ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல், அப்ப அவருக்கு ஒரு விருப்பம் இருந்தது, வகை தேடினார். அவர் எப்படிப்பட்டவர், அப்ப எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்வதற்கு நாம் தேடி போக வேண்டும். ஆனால் போன இடத்துல அந்த கூட்டத்திலே அவனால் நின்று நேரடியாக இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியவில்லை. பிரியமானவர்களே, ஆனால் அந்த நொடி பொழுதுல அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. நான் குள்ளமா இருக்கிறதுனால இந்த கூட்டத்தில் எட்டி பார்க்கறத விட, நான் கஷ்டப்படுறதை விட, பேசாம நம்ம மரத்துல ஏறிடலாம். காட்டத்தி மரத்தை தேர்ந்தெடுத்தான். அதுல கொஞ்சம் வேகமாய் அவனை கடந்து மேல் உச்சியில இருந்து கொண்டு இப்போ கீழே அந்த டோன் குரோமா கேமரா மாதிரி அங்கிருந்து பார்வையிடுகிறார். இந்த சகையு, இவ்வளவு ஜனங்கள் நெருக்கி கொண்டு போகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஏதாவது அற்புதம் செய்வாரா? யாருக்காவது சுகம் கொடுப்பாரா? இன்னைக்கு என்ன செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு கூட இந்த இயேசு கிறிஸ்துவானவர் கடந்து செல்கிறார். ஜனங்களும் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்நேரத்திலே அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற வேளையில இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிந்தது, என்னை ஒருவன் மரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் என்று. தேடினவர்களுக்கு அவர் அதாவது காணக்கூடிய தேவனாக, தன்னை வெளிப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். அவன் உண்மையாய் தேடினான். அவனுக்கு விருப்பம் இருந்தது. என்ன விருப்பம்? நான் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டார். நம்ம எல்லாம் இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டா உனக்கு என்ன விருப்பம்னு கேட்டா எதையோ சொல்லுவார்கள். அவங்களுக்கு ஆசை பெருசா இருக்கும். ஆனா இவனுக்கு எல்லாம் இருக்கு, அவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கு. என்ன விருப்பம்? இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்த மாத்திரத்திலே இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, யாருமே உங்களை கண்டுகொள்ளாட்டி கவலைப்படாதீங்க. சில நேரம் உங்களை கண்டுகொள்ள மாட்டாங்க. எப்படி உங்களை கண்டுகொள்ள மாட்டாங்கன்னா, நீங்க கொஞ்சம் வசதி ஆயிட்டீங்கன்னா கண்டுகொள்ள மாட்டாங்க. நீங்க ஒண்ணும் இல்லாம ஆயிட்டாலும் கண்டுகொள்ள மாட்டாங்க. சில நேரம் உயிரே போயிட்டா கூட அதுக்கு கூட வரமாட்டாங்க. போய் சேர்ந்துட்டானா அப்படின்னு கூட நினைப்பாங்க. ஆனா பாருங்க, மரத்தில் இருக்கக்கூடிய சகைவை இயேசு கிறிஸ்து அண்ணாந்து பார்க்கிறார். அப்ப நம்ம அண்ணாந்து பார்க்கக்கூடிய
நம்முடைய அங்கலாய்ப்பை தெரியக்கூடிய, நம்முடைய வேதனையை அறியக்கூடிய, என்னை பத்தி அறிய வேண்டும் என்று ஆசையோடு அத்திமரத்தில் காட்டுத்தி மரத்தில் இருக்கிற இந்த மகனுக்கு நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்ட தெய்வம் அண்ணாந்து பார்த்து முதல் முறையாக சகைவே என்று வார்த்தை வருகிறது. இயேசு கிறிஸ்து அவனை பேர் சொல்லி கூப்பிடுகிறார். பைபிள்ல வேதம் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறவர். பெயர் சரியில்லை என்றால் கூட அந்த பெயரை மாற்றி வைத்து அந்த பெயருக்கு ஒரு அர்த்தத்தோட வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன இரட்சகர். அந்த தெய்வம் தான் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். இந்த நேசிக்கிற தெய்வம் சகைவை நேசித்தார். அவனிடத்துல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ சீக்கிரமா கீழே இறங்கி வா, சீக்கிரமா வா, உன் வாழ்க்கையை சீக்கிரமா ஒப்புக்கொடு, நீ மரத்தை விட்டு சீக்கிரம் இறங்கி வா. பாருங்க, ஒரு கொப்பா மேல ஏறி இருக்கான். அவங்கிட்ட என்ன இருக்கு? பணத்திமிரு இருக்கு, கௌரவம் இருக்கு, பெருமை இருக்கு, பாவம் இருக்கு, அவன் வாழ்க்கையில கவலை இருக்கு. அப்புறம் என்ன? அவனுக்கு எல்லாம் எனக்கு எல்லாம் இருக்குன்ற ஒரு பெருமை, மேட்டிமை எல்லாம் விட்டுட்டு நீ இறங்கி வான்னு கூப்பிடுறாரு. வேதம் சொல்லுகிறது, அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். பிரியமானவர்களே, அவன் வீட்டுக்கு செல்லுகிற வேளையில சந்தோஷத்தோட இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்கு அழைத்து சென்றான். அவன் இறங்கி வரும்பொழுது சந்தோஷமாய் இறங்கி வருகிறான். போகும்போது அவனுடைய மனம் கசந்திருந்தது, கஷ்டத்தோட போனான். அவனுக்கு ஒரு விருப்பத்தோட போனான். இயேசு கிறிஸ்துவை எப்படிப்பட்டவர் என்றுதான் பார்க்க ஆசைப்பட்டான். எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும் என்று நினைத்த அவனுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துவதற்காக உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்லி மேல ஒரு படி அவனுக்கு அவன் நினைத்ததை விட பெரிய காரியம் நடந்திருக்கிறது. நீங்களும் அப்படிதான். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க தேவனை தேடி வரும்போது ஒன்றுமில்லாம வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் எல்லாம் உள்ளதை போல உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய், அவர் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாய் இருப்பார். எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அழுது கொண்டிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கும் அதுதான் நிலைமை. அவனுக்கிட்ட பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, பதவி இருக்கு, ஆனா சந்தோஷம் ஒண்ணு இல்லைங்க. அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு அவனுக்கு ஆரம்பமாகிருச்சு. சந்தோஷம்னா என்னன்னு ஆரம்பிச்சிருச்சு. மரத்தை விட்டு வேகமாய் கீழே இறங்கி வருகிறான். வீட்டுக்கு போகும் பொழுது அங்க இருந்த அநேக மனிதர்கள் இவன் பாவியான மனுஷனிடத்திலே போகிறான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விமர்சனம் செய்தார்கள். இன்னைக்கு மீடியாக்கள் எல்லாம் நிறைய விமர்சனம் பார்க்கிறோம். இந்த ஆளு சரியில்லை, அந்த ஆளு சரியில்லை, அவர் அப்படி பண்றாரு, இவர் இப்படி பண்றாருன்னு வீடியோவை எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தரை பத்தி நல்லதுன்றாங்க, இன்னொருத்தர் வந்து அவர் சரியில்லைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அங்கேயும் ஒரு குரூப், அன்னைக்கு மீடியாக்கள் இல்ல, ஆனால் அன்னைக்கு பேசுறாங்க, இவர் பாவியான மனுஷனிடத்தில் போகிறார். அவன் பாவியான மனுஷன் தான், அவன் இன்னைக்கு மனம் திரும்புகிறான். அவன் மனம் திரும்பிட்டான். வெளியில நின்று ஒரு பெரிய கூட்டம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குது. என்ன நடக்க போகிறது? வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து போயிட்டாரு, உள்ள உக்காந்தாச்சு, அவரை வரவேற்பு கொடுத்து உட்கார வச்சாச்சு. ஆண்டவர் வந்து, நீ இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்க, நீ கொள்ளையடிச்சிருக்க, நீ வரி வசூல் பண்ணி வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற, எதையும் சொல்லல. அவர் வந்து உக்காந்த மாத்திரத்துல அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் வந்து ஆண்டவர் அவன் நின்று, கர்த்தருக்கு முன்பாக நின்று அவனை கண்டார். இவன் ஆண்டவரை கண்ட பிறகு நின்று என்ன செய்தான் தெரியுமா? கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அதுக்கடுத்து ஒருவரிடத்துல எதையாவது அநியாயமாய் வாங்கினது இருந்தாலா நான் அத்தனை திரும்ப செலுத்துறேன். எனக்கு ஒன்னே ஒண்ணு தேவை, என் வாழ்க்கையில சந்தோஷம் வேணும். பணம் இருக்கு, கார் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, பதவி இருக்கு, சொந்தம் இருக்கு, நண்பர்கள் இருக்காங்க, ஊர் இருக்கு, எல்லாம் இருக்கிறது, சந்தோஷம் இல்லை. சந்தோஷத்தை போய் எங்க போய் வாங்க முடியும்? சரவணா ஸ்டோர்ல கிடைக்குமா? போத்தீஸ்ல கிடைக்குமா? கிடைக்காது. இல்ல சிங்கப்பூர் போனா கிடைக்குமா? மலேசியா போனா கிடைக்குமா? அமெரிக்கா போனா கிடைக்குமா? கிடைக்காது. எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் எங்கேயாவது போய் அந்த அதிகாரி கிட்ட போய் பணம் கொடுத்து சந்தோஷத்தை வாங்க முடியுமானா? முடியாது. சந்தோஷத்துக்கு அதிகாரியே நம்மை உண்டாக்கிற தெய்வம் மட்டும்தான். அவரிடத்துல நாம் வரும் பொழுது, அவரை தேடி வரும் பொழுது, அவரிடத்துல நெருங்கும் பொழுது
எனக்கு எப்படி சந்தோஷம் வருகிறது என்பதை நான் சொல்லித் தருகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்ட பிறகு, அவர்தான் தெய்வம், அவர்தான் இரட்சகர் என்று அறிந்து கொண்ட பிறகு, நம்முடைய பாவத்தை நாம் உணரும் பொழுது, என் பாவத்தை நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த வீட்டுக்கு சந்தோஷம் வருகிறது, அந்த வீட்டாருக்கு சந்தோஷம் வருகிறது, அந்த வீட்டாருக்கு ரட்சிப்பு வருகிறது. பிரியமானவர்களே, அவன் சந்தோஷப்பட தொடங்கி விட்டான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் பாவத்துக்கு தண்டனை இருக்கிறது. அதனாலதான் அவன் சந்தோஷமாவே இருக்க முடியாது. ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்துக்கு சம்பளம் உண்டு, பாவத்துக்கு தண்டனை உண்டு. அது நரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணமும் வேண்டாம், நரகமும் வேண்டாம் என்று நீங்கள் விரும்பினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறார். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் உள்ளத்துல நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது, சகை வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டது போல உங்களுக்கும் அதப்பட்ட மாற்றங்கள் உண்டாகும். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அது மாத்திரமல்ல, அவன் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவன் மனம் மாற்றம் உள்ளவனாக, அவனுக்குள்ள பேச்சு மாறிவிட்டது, அவன் செயல் மாறிவிட்டது, அவனுடைய பார்வை மாறிவிட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையா தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். ஆண்டவர் சொன்னாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டுக்கு விடுதலை கிடைத்தது, இந்த வீட்டுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொன்ன வார்த்தை அவனை சந்தோஷப்படுத்தியது. வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டுமா? உங்களுக்குள்ளே சந்தோஷம் வேண்டுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ளுங்கள், விசுவாசம் வைங்கள். ஆனால் தேடுங்கள் என்று சொன்னதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் ஊர் ஊராக தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு நிச்சயமாய் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, நீங்கள் நெட்டையா இருந்தாலும் சரி, குட்டையா இருந்தாலும் சரி, கருப்பா இருந்தாலும் சரி, சிவப்பா இருந்தாலும் சரி, ஒன்றே ஒன்றுதான், உங்கள் உடம்புல ஓடுகிற ரத்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்படுத்தின அவர் ஜீவனை கொடுத்து நம்மளை உயிரோடு வைத்திருக்கிற அந்த தெய்வம் கொடுத்த ரத்தம், ரத்த சிவப்பு கலர்ல தான் இருக்கும். ஜாதிக்கு ஒரு ரத்தம், மதத்துக்கு ஒரு ரத்தம் கிடையாது. அப்படிப்பட்ட தேவனிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்களுக்கு பாவ மன்னிப்பாக மீட்பும் சமாதானமும் சந்தோஷமும் நித்திய வாழ்வையும் நிச்சயமாக அவர் கொடுப்பார். எந்த மாற்றமும் இல்லை. அப்படி கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆளுகை செய்வாராக, சந்தோஷத்துக்குள் உங்களை நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மனதும் மாம்சமும் விரும்பினதை செய்து தேவ கோபாக்கினை பிள்ளைகளாய் காணப்பட்ட எங்களுக்கு ஒரு மாபெரும் மீட்பை கொடுக்கும்படி எங்களை தேடி வந்த தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறவில்லை, நீர்தான் எங்களுக்கு எங்கள் மீது அன்பு கூர்ந்து கல்வாரி சிலுவை வரைக்கும் தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக்கப்பட்டு எல்லாருடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்து, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வாக்குத்தத்தமான வசனங்களை கொடுத்து அந்த தேவனுக்குள்ளாக சந்தோஷப்படும்படியான வார்த்தைகளை இன்னைக்கு இந்த நாளிலே கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல செய்தியை கேட்ட அநேகர் பாவத்தை விட்டு மனம் திரும்பவும், உமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் வசனத்தை கேட்டு வளர்ச்சி அடையவும், ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி போகவும், குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், வியாதிகள், சத்துருக்களுடைய போராட்டங்கள் எல்லாவற்றிற்கும் நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால விடுவித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திங்கப்பா. சந்தோஷம் இல்லாதவர்களுக்கு உடைய வார்த்தையின் மூலமாய் சந்தோஷத்தை கொடுங்க. அப்படி செய்ய போற தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த சாரோனின் தேவ தரிசனம் டிவிக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சிக்காக, இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட தேவன் இரக்கம் பாராட்டும். அற்புதமாய் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதித்து